ஹே கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இப்போது குரூப் டி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்டை வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ 2024 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா? அதுக்கான எக்ஸாம் டேட் இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது வந்து அஃபீஷியலாக வந்து ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில், போபால், அஜ்மீர் இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஓகேவா? இப்போ வந்து ராஞ்சி வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா அப்டேட் வந்து ஓவராலாக வந்து எல்லா வெப்சைட்டுக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ஓரளவு கொஞ்சம் சர்வர் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இதில் மட்டும்தான் வந்து ராஞ்சி வெப்சைட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே அதை வந்து செக் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா? நானே விபிஎன் போட்டு அப்படி பண்ணி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கைஸ், நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து சயின்ஸில் ஒரு 1500 கொஸ்டின், ஜிகேயில் ஒரு 100 கொஸ்டின், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2500 கொஸ்டின். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான். இது எல்லாமே நான் ரிலீஸ் பண்ணதுமே வந்து 2020 சம்திங்கில் ரிலீஸ் பண்ணது தான். ஓகேவா? ஸோ சேம் அதே தான், கொஸ்டின் எல்லாமே அதே தான். உங்களுக்கு வந்து நீட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ராஞ்சி வெப்சைட்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னாலே லேட்டஸ்ட்டாக இப்போ 8/9/2025 ஓகேவா? ஸோ குரூப் டி எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் தான் அது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து குரூப் டி எக்ஸாம் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பர் 17 வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நவம்பர் 17 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் எண்ட் ஆஃப் டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2025 தான் எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? வரக்கூடிய நவம்பர் 17 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பர் எண்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாமுக்கான ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து 10 டேஸ்க்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 30 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 20 வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? எக்ஸாம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து 10 டேஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு 30 எக்ஸாம் இல்லை 1 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 20 செக் பண்ணும்போது வராது. சொல்கிறது புரியுதா? ஓகே. அதே போல் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் செக் பண்ணும்போது எக்ஸாம் உங்களுக்கு 30 அப்படின்னா 30 4 நாளைக்கு முன்னாடி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எஸ்சிஎஸ்டிக்கான ட்ராவல் பாஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாகவே 10 டேஸ்க்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது வழக்கமாக உள்ளது தான். ஓகேவா? ஒரிஜினல் ஆதார் கார்டு அப்படி இல்லைனா பிரிண்ட் அவுட் வெரிஃபைடு ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ கொண்டு போகணும். இது மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஓகேவா? எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும், எக்ஸாம் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுலேயுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. படித்து பாருங்கள். ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து நவம்பரில் தான் எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து இப்போ நம்ம செப்டம்பரில் இருக்கோம். அக்டோபர், நவம்பர் நமக்கு டைம் இருக்குது. அதனால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது 10th லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப டஃப்பாக வந்து பெருசாக இருக்காது. நல்லா ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். மேக்ஸ் ரீசனிங்கில் வந்து கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓரளவு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? எக்ஸாம் டேட்லேருந்து இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து இப்போ எக்ஸாம் வந்து ரொம்ப டிலே ஆகி தான் வருது. அதனால் வந்து எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? காம்படிஷன் வந்து இருக்கும். ஆனாலும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அப்ளை பண்ண கவுண்டை விட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 30% தான் இருப்பாங்க. ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு 30 தான். ஓகேவா? 70 பேருன்றது வந்து அப்ளை தான் பண்ணுவாங்க. ஓகேவா? உள்ளே நமக்கு காம்படிஷனுக்குள்ளே வர மாட்டாங்க. அதனால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சென்னை வெப்சைட்டில் விசிட் பண்ணிட்டாங்கன்னா செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா?